கேபிஒய் பாலாவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலக்க போவது யாரு ஷோவுல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா விஜய் டிவியோட எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே பாலா கலந்துக்கிட்டாரு. அதாவது நிறைய நிகழ்ச்சிகளை பயன்படுத்தப்பட்டாரு. தனக்குன்னு கிடைத்த வாய்ப்பை முறையா பயன்படுத்திக்கிட்டு பாலாவுக்கு வெள்ளித்திரையிலுமே வாய்ப்பு கிடைச்சது. நடிகர் விஜய் சேதுபதியோட ஜுங்கா படத்துல ஒரு காமெடியனா பாலா அறிமுகமானாரு. இப்போ காந்தி கண்ணாடி அப்படின்ற படத்துல கதாநாயகனா அறிமுகமாகி இருக்காரு. ஆனா மற்ற நடிகர்கள் மாதிரி ஆடம்பரமான கார், பங்களா அப்படின்னு செலவு செய்யாம தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல பெரும் பகுதிய ஏழை மக்களுக்கு செலவு செஞ்சுட்டு வராரு. ஒரு காலத்துல எந்த பின்புலமும் இல்லாம டிவி நிகழ்ச்சிக்குள்ள இந்த அளவுக்கு உயர்ந்த பாலா இப்போ ஓடி ஓடி உதவி பண்றாரு. பாலா தன்னோட உழைப்போட முழு பலனையும் மற்றவங்களுக்காகவே செலவு செய்வது பலருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாலா தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்ததுக்காக பல விமர்சனங்களை சந்திச்சுட்டு வராரு. இது ரசிகர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாலா தான் சம்பாதிச்ச பணத்துல மருத்துவ உதவி இல்லாத கிராமங்களுக்கு போய் சிறிய கிளினிக்குகள் கட்டவும் ஏழை குழந்தைகளோட படிப்பு செலவுக்குமே உதவிட்டு வராரு. அங்கதான் அவருக்கு பெரிய சிக்கல் வந்துச்சு. இவ்வளவு பணம் இவருக்கு எங்கிருந்து வருது? யாரோ பின்னாடி இருந்து உதவி செய்யறாங்க, இது சர்வதேச சதி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சமூக வலைதளங்கள்ல புரளியே கிளப்புனாங்க. இந்த அவதூறுகள் பாலாவையுமே ரொம்பவே கவலையடைய செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி பாலா என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சம்பாதிச்ச பணத்துல ஒரு அடுக்குமாடி வீடு அல்லது ஆடம்பரமான கார் வாங்கி இருந்தா கூட யாருமே என்ன இப்படி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அதே பணத்துலதான் ஒரு சிறிய உதவி, அதாவது ஒரு சிறிய கிளினிக் கட்ட முடிவெடுத்தேன். அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருக்குது அப்படின்னு ரொம்பவே கவலையோட தெரிவிச்சிருந்தாரு. பாலாவுக்கு எதிராக பரவி வந்த இந்த அவதூறுகளை கண்டு பலருமே மனம் நொந்து போனாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா அவரோட பயணம் பண்ண சக கலைஞர்கள் வெளிப்படையாவே பாலாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இதுல பிரபல காமெடியனான மதுரை முத்து என்ன சொன்னார் அப்படின்னா, பாலாவை எனக்கு நல்லாவே தெரியும், அவன் கஷ்டப்பட்டு வந்தவன். ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்றானா அதை தட்டி கொடுக்கணும், சந்தேகப்படக்கூடாது. இது சரியில்லை. நல்லது செய்ய வந்த ஒரு மனுஷனை இப்படி பேசுறது நியாயமே இல்லை அப்படின்னு பாலாவுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு. அதே மாதிரி அமுதவாணன் என்ன சொன்னார் அப்படின்னா, எங்க கூட பயணிச்சவன் பாலா, அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிச்சான்னு எங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல காரியத்தை செய்ய ஒருத்தன் வரானா அவன் மேல கல்லெறிகிறது நியாயமே கிடையாது. நல்லது செய்யறவங்களை வாழ விட மாட்டாங்க. அதுதான் பாலாவுக்கும் நடந்திருக்கு. ஆனா அவன் அதாவது பாலா மனம் தளராம இந்த சவாலை சந்திப்பான் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தாரு. இந்த உலகத்துல நல்லது செய்யறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் முன் வந்தாங்க அப்படின்னா அத கூட்டத்தோட தடுப்பாங்க. தானும் முன்னேற மாட்டாங்க, மத்தவனையும் முன்னேற விட மாட்டாங்க அப்படின்ற கதை தான் பாலாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கலைஞன் தன்னோட உழைப்ப சமூக நலனுக்காக பயன்படுத்தும் போது அதை சந்தேகத்தோட பார்ப்பது நம்ம சமூகத்துல நிலவக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான மனநிலையை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே பாலாவுக்கு ஆதரவா களமிறங்கிய மதுரை முத்து, அமுதவாணன் போன்ற கலைஞர்கள் நல்ல உள்ளங்கள் இன்னும் இருக்குது அப்படின்றத நமக்கு எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த களங்கம் விரைவில் போய் பாலா மறுபடியுமே தன்னோட பணிகளை தொடர்வார் அப்படின்னு நம்பிக்கையோட எதிர்பார்க்கலாம்.